நமச்சிவாய. உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பின் என்னோடு இணைந்து பணியாற்றுகின்ற சர்வதேச மாநில மாவட்ட மாநகர தொகுதி நகர ஒன்றிய பகுதிகள் உள்ளிட்ட அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் எனது அன்பு உறவுகளுக்கும் உங்கள் நிறுவன தலைவர் அன்பு கலந்த வணக்கங்களை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, அதாவது அக்டோபர் 20 தீபாவளி திருநாளை முன்னிட்டு நமது அமைப்பில் உள்ள பொறுப்பாளர்கள் மற்றும் அனைத்து உறுப்பினர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை அன்போடு நமது அமைப்பு சார்பாக என் அப்பன் சிவபெருமான சக்தி சகல இந்து தெய்வங்களை முன்வைத்து நீங்கள் அனைவரும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்துகின்றேன். அதாவது இந்த தீபாவளி திருநாளில் நாம் என்ன செய்யணும், அதற்குரிய பொறுப்புகள் என்ன? அதாவது நம்ம வீட்டில் சமைப்போம், அன்றைக்கி படையல் தெய்வத்துக்கெல்லாம் படையல் போடுவோம், எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம், அதுக்கப்புறம் உறவினர்களாய் வர வைத்து பகிர்ந்து நாம் உண்ணுவோம். இந்த மாதிரியான ஒரு வெடி வெடித்து, அதாவது வெடி வெடிச்சதுன்னா நம்ம வீட்டில் இருக்கிற அந்த ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு சிறிய சுறுசுறுபத்தியாவது ஒன்று கொளுத்தணும். இல்லாதவங்களாக இருந்தாலும் கூட, இருப்பவர்கள் ஏராளமாக வெடிக்கலாம், இல்லாதவர்கள் ஒரு சுறுசுறுபத்தியாவது ஒன்று கொளுத்தணும், ஒரு மத்தாப்பாவது ஒன்று கொளுத்தணும். அது அந்த குடும்பம் நல்லா இருக்கணும். அதாவது அந்த வீட்டில் இருக்கிற கெட்ட கிரகங்கள்லாம், அந்த தீய சக்திலாம் அதில் வெளியே போயிட்டு ஒரு நல்ல சக்தி, இறைவனுடைய தெய்வங்கள் குடும்பத்தில் குடியேறும். அப்பேற்பட்ட முறைதான் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்து. இதுக்கு வரலாறு சொல்லணும்னா ஏராளமாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு தீபாவளி அன்று அனைத்து உறவுகளும் சிறப்பான பலகாரங்கள் இனிப்புகள் செய்து உறவினர்களோடு அவங்கவுங்க குடும்பத்தோடு அதை உண்பது வழக்கம். ஆனால் என் அன்பு உறவுகளுக்கு இந்த தீபாவளி திருநாளில் நான் வைக்கின்ற அன்பான வேண்டுகோள் என்னென்றால், தயவு கூர்ந்து நாம் முன்கின்ற மீதி, அதாவது வீணாக கூட போயிடும், சில நேரத்தில் வீட்டிலே வச்சிருந்து கூட அந்த மீதி பலகாரங்கள், அன்றைக்கு உணவுகள் நீங்கள் வசிக்கின்ற பகுதிகளில் அங்கங்கே இருக்கின்ற ஏழைகளுக்கு அதை கொடுத்து உதவி செய்து அவங்க மனதை திருப்தி அடைய செய்யுங்கள். உங்களுடைய நலன் பெருகி நீங்கள் வாழ்வீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தீபாவளி திருநாள் வெடியான பட்டாசு வெடிக்கிறது, இந்த வெடி மூலியமாக நிறைய ஆபத்துகள் வரலாம். அதற்குரிய அளவில் குழந்தைகளை அருகே வைத்துக் கொள்ளாமல் அந்த குழந்தைகளுக்கு மத்தாப்பு போன்ற சுறுசுறுவத்தியோடு நிற்பாட்டி கொண்டு அதிகமான வெடியாக உள்ள பவர் வெடிகளை தயவுக்கூர்ந்து பெரியவங்க வெடிங்க. நீங்களே வெடித்தால் கூட ஞாபகமாக வெடிங்க. அதாவது நீங்கள் நல்லா இருந்தால் தான் நாடு நல்லா இருக்கும். அந்த எப்பவுமோ ஒவ்வொரு மனிதனும் நம்ம மனசில் இருத்திக்கணும். மங்களகரமான இந்த திருநாளில், மங்களகரமான இந்த தீபாவளி திருநாளில், இந்த தீப ஒளி திருநாளில் நீங்கள் அனைவரும் நீண்ட ஆயுளோடும் நிறைந்த செல்வங்களோடும் மன நிறைவோடும் மங்களகரத்தோடும் நோய் நொடிகளின்றி நீங்கள் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று மனதோர நான் வாழ்த்துகின்றேன். அது மட்டுமின்றி உங்களுக்கு இந்த ஆண்டிலிருந்து அடுத்த ஆண்டு வருகின்ற தீபாவளியின் இடையில் உங்களுக்கு நல்லதே நடந்து உங்களுடைய குடும்பமும் நீங்களும் உடல் ஆரோக்கியத்தோடு சுபிட்சமாக செல்வாக்கோடு வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று மீண்டும் மனதார வாழ்த்துகின்றேன். என் அப்பன் சிவபெருமான் சக்தி சகல இந்து தெய்வங்களை முன்வைத்து தீர்க்காயுஷ்மான் பவ. திருச்சிற்றம்பலம்.